தேங்காய் பால், எள்ளு பால், கொள்ளு பால், கம்பு பால், சோயா பால், முந்திரி பால், பாதாம் பால், இதெல்லாம் பால் இல்லையா? நீங்க புடிச்சு பாத்தீங்கன்னா இப்ப நான் கம்பு பால் எல்லாம் சொல்றேன் இல்லைங்களா, அது வந்து நீங்க முளைக்கட்டி வச்சு புடிச்சீங்கன்னா அப்படியே பால் வரும். எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா அப்படி பச்சை நிலக்கடலை இருக்கையா, கடையில பச்சை நிலக்கடலை இருக்கு, அந்த நிலக்கடலை நீங்க அரைச்சீங்கன்னா மிக்சர் அரைச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். அந்த பாலோட நீங்க தேன், நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலா சாப்பிட்டோம், நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும், அப்படியே பலம் அவ்வளவு அதிகரிக்கும். தேங்காய சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்க தேங்காய் 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, அரைக்க மிக்சர் அருவாமனையில அரையறீங்க, மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே புளிஞ்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பாலை நீங்க தேங்காய் தயிரா கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அது எலுமிச்சப்பழம் 2 சொட்டு விட்டுட்டீங்க, தயிரா மாறிடும். அப்ப நீங்க தயிர் மோர் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லி பால் தேங்கும் போது நீங்க இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்ப நீங்க தாராளமா சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலை அப்படிதான் பச்சையா இருக்குதா வாங்கி சாப்பிடலாம். அப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முந்திரி ஆகட்டும் இல்ல கோதுமை ஆகட்டும், இது நேரடியா சாப்பிடறதுக்கும் அது பால் வடிவுல சாப்பிடறதுக்கும் வித்தியாசம் உண்டா? ஆமாங்க, நம்ம இந்த உணவு உடம்பு எப்படின்னா திரவ நிலையை தான் அதிகம் ஏத்துக்கும், திட நிலையை ஏத்துக்காது. எப்படி அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே இப்ப பூமியில நீர் அதிகமா நிலம் அதிகமா? நீர் தான். அப்ப நீர் பகுதியா நாம எதுல இருந்து பிறக்கிறோம்? தாயோட பனிக்கூட நீர்ல இருந்தா பிறக்கிறோம். அப்ப நீர் தன்மை தான் நமக்கு உடம்புல நிறைய இருக்கணும். நீர்ச்சத்துள்ள உணவை தான் நிறைய சாப்பிடணும். 70% நீர்ச்சத்துள்ள உணவு, 30% நிலச்சத்துல சத்துள்ள உணவு, அது சாப்பிடலாம். அப்போ அது வந்து இந்த திரவ வடிவுல சாப்பிடும்போது பலன் கூடுதலா இருக்கும். அதேதான் நாங்க கனியில வந்து 4 வகை கனி வச்சோம். சாறு கனி, சதைக்கனி, மாவு கனி, உலர்கனி. அப்ப இந்த 4 கனியில் நீங்க எதை முதல்ல சாப்பிடணும்? சாறு கனி தான் சாப்பிடணும். அப்ப இந்த நீர்க்கனி சாப்பிட உயிருள்ள உணவு, அது அல்கலைன் ஃபுட். அப்ப அந்த உணவு நீங்க சாப்பிட பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து சக்திகளே அழியாது, அது உயிருள்ள உணவு. இப்படிதான் எவ்வளவுதான் இந்த உணவு சாப்பிட்டாலும் அது வந்து உயிரற்ற உணவு தான். பாதி சத்துக்கள் கிடைக்கும், பாதி சத்துக்கள் கிடைக்காது. தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சு உடம்புல 25 வயசுல இருக்கிற சக்தி எத்தனை வயசாயிட்டா உடம்பு விட்டு அழிவே அழியாது. இல்லைன்னா நம்ம எதையும் கேட்க மாட்டோம்னு ஆரம்பிச்சோம்னா சக்திகள் உடம்பு விட்டு போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, நிறைய பேர் 20 வயசுல இருக்கிற சத்து 40 வயசுல இருக்கிறது இல்ல, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்ல. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை இன்னும் யாரும் கடைபிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. உன்ன பழங்கள் அருந்த தூய நீர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. இது 2 போதும் இந்த உடலுக்கு.